ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் 12ஆம் பாடலில் என் அறிவாம், என் அறிவின் இன்பமாம், என் அறிவின் தன்னறிவாம், உண்மை தனி நிலையாம், மன்னச் கொடிசேல இட்டான் வாழ சிவகாம சுந்தரியை மாலையிட்டான் பாதமலர் என இப்பாடலை பதிவு செய்கிறார். மண்ணும் கொடி சேலையிட்டான் வாழ சிவகாம சுந்தரியை மாலையிட்டான். பரமாகாச சொர்பராகிய சி என்ற கடவுள் இந்த பிண்டத்தில் அகரமாகிய ஆன்மாவில் ஆன்ம அணு ஒளி, ஒளிக்குள் ஒளியாக உள்ளார். அவர் எப்படி அனாதியோ அதுபோல் இந்த ஆன்மாவும் அனாதி. இது என்றும் அழியாது. அது வாழணும் என்றால் சி என்கின்ற ஆன்ம ஒளி இயக்கம், வா என்ற மனதின் செயல்பாடு இயக்கம் ஆன்ம ஒளியுடன் பொருந்தி மேலும் பிரகாசிக்கணும். இப்போ இந்த ஜீவதேவால் பெற்ற ஆன்ம ஒளியுடன் கடவுள் அருள் ஒளி கூடினால் பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வு. காம என்பது விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் மனமாகிய சுந்தரின் செயல்பாடு ஆன்மாவுடன் கலந்து மண்ணு கொடி சேலையிட்டான். மண்ணு என்பது நிலை பெற்ற, கொடி என்பது அனுபவம். சேலையிட்டான் நிலை பெற்ற அனுபவம் உயர்நிலை மேல் நின்று கொடி போல் இந்த தயவு நெறி உலகளாம் பரவ சேலையிட்டான். உலகளாம் பறவை என் உள்ளத்தில் இருந்து அலையிலா ஒளி செய் அருட்பெருஞ்சோதி என்பார். ஆடை உடுத்துவது உயிர். அந்த உயிர்கள் யாவும் இந்த தயவு நெறியாகிய பெருநெறியை பின்பற்றி எனைத்தும் துன்பிலா இயலளித்த, எனைத்தும் துன்பில்லாத ஒரு இயலாகிய தயவு நெறியை பின்பற்றி எண்ணியை யாவும் பெற வேண்டும். இது கடவுள் விருப்பம். இதனை ஐயா மூலம் செயல்படுத்துகிறார் கடவுள். என் அறிவு. அறிவு என்பது ஒளி, தெளிவு, விளக்கம், ஞானம். இந்த அறிவு உலகறிவு கடந்து ஜீவதேவால் அருளறிவு பெற ஆன்ம அறிவின் இயற்கை குணம் கருணை. அது யாரை எண்ணினும் இறங்கும் போதுதான் வெளிப்படும். இல்லைனா வெறுப்பு காரணமாக அறியாமையில் சிக்கி தவிக்கும். உலகறிவு கடந்து தினசரி பலகாலம் ஜீவகாருண்யம் செய்ய செய்ய சத்துவ குணத்தின் சத்துவமாகிய நம் உள் தயவு உண்டாகி நாம் பலன் எதிர்பாராது ஜீவதயவு புரிய புரிய மனது செம்மையானால்
உலக அறிவு கடந்து அருளறிவு உண்டாகிறது. இந்த அருளறிவு தான் என் அறிவாம், என் அறிவின் இன்பமாம் என்று குறிப்பிடுகிறார். இந்திரிய அறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவுடன் அருள் ஒளி கூடினால் அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் அருளறிவு என்று வகுத்தமை சிவமே என்கின்றார். சத்துவமாகிய ஆன்ம ஒளியும் சித்துவாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் பெற்ற ஆற்றலும் கூடும்போது ஆனந்தம். இப்போ துன்பம் மறுத்து ஒரு சிவத்துரிய வெளி கிடைத்தது ஐயாவுக்கு. நமக்கு கிடைப்பதற்கு பலன் எதிர்பாராது ஆண்டவரிடத்த அன்பும் உயிரியல்பால் தயவும் கொண்டு நாம் தினசரி காலம் உள்ளவரை பாடுபட நம்ம ஆன்ம ஒளியுடன் இறைவனின் அருள் ஒளி கூடினால் என் அறிவில் கடவுளின் தனி அறிவு கூடியதால் என் அறிவு இப்பொழுது அண்ணாண்டம் கடந்து செல்கிறது என்கின்றார். ஆக இயற்கை அறிவு ஜீவகாருண்ய வல்லபத்தால் இயற்கை விளக்கம் பெற்று இயற்கை உண்மை தனிநிலையாகிய கடவுள் நிலையறிந்து நம் அம்மயமாகி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் மேலேற இறைவன் அவரை வணங்கத்தக்கவராக வைத்துள்ளார். அதனால்தான் அகத்தே கருத்து, அகம் ஆன்மா, புறம் மனம். எல்லோரும் மனதை வென்றனர், அகத்தை யாரும், அதாவது ஆன்மாவை யாரும் வெல்லவில்லை. அந்த ஆன்மாவாகிய ஒளி நெறி இயக்கத்தை முதலில் வென்று அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு, சிறிய தயவு கொண்டு பெரிய தயவு பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி உள்ளார். கடவுள் நிலையறிந்த அம்மயமானதால் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்களெல்லாம் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்தோய், என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய், அடியேன் உந்தன் அடைக்கலமே என்று குறிப்பிடுகிறார். மேலும் நாம் எவ்வளவு ஜீவகாருண்யம் செய்கிறோமோ அவ்வளவு ஜீவகாருண்யத்துக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. இதை நம்பணும். நம்பி தினசரி ஜீவகாருண்யம் செய்தால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று நம்ம இடத்துல இருந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பார். நம்பணும். தினசரி எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நினச்சி நம்மளால் முடிஞ்சது, நம்ம தரத்துக்கு தக்கவாறு நம்மளால் எவ்வளவு ஜீவகாருண்யம் செய்ய முடியுமோ அது செஞ்சால் போதும். நம் பெருமான் உள்ளங்கை நெல்லிக்கினி போல நம்மளை காப்பாற்றுவார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.